பத்திரிகையாளர்கள் சிலரும் வந்து இல்லை அவர் முகத்தை மூடிட்டு தான் வந்தாருன்னு சொல்கிற மாதிரிலாம் உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. கூட்டணி கட்சி தானே ஏன் முகத்தை மூடிட்டு வரணுன்ற மாதிரி ஒரு கேள்வி பொதுவில் வைக்கப்படுது இல்லை, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் ஒரு இந்த டைப் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் நம்புறீங்களா? சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மஞ்சள் பத்திரிகைத்தனமான விஷயங்களை செய்கின்ற பார்க்காத ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாலோ வேற ஏதாவது இருந்தா பரவாயில்ல, நீங்க அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. ஒரு பத்திரிகையாளரோட சேர்த்து அங்க இருக்கக்கூடிய கேமராமேனும் பார்த்து இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை நீங்க இல்லை நாங்கள் அப்படி போலன்னு கடந்து போயிருக்கோம்ல, இது இவ்வளோ கடுமை விமர்சனம் பண்ணணுமா? முகத்தை மூடிக்கிட்டு வந்தாரு. நான் நினைக்கிறேன் நாங்க வெளியே வந்தங்க முகத்தை தொடச்சங்க அப்படின்னு சொல்லுவார்னு நினைச்சேன். கண்டிப்பா அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா நாங்க நல்லா பார்த்துட்டே இருந்தோம். அங்க இருந்து வரும்பொழுது அவர் நார்மலா தான் இருந்தாரு. கரெக்டா ஊடகங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை கிராஸ் பண்ணும் பொழுதுதான் அந்த டவலை வச்சு அவரு முகத்தை மூடிக்கிட்டு போயிருக்கிறாரு. தெளிவா இல்லாத போது அதை எதுக்கு பண்றீங்க அப்படிங்கும் போதுதான் இந்த தொழிலை பார்த்தவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா ஏற்கனவே நீங்க நித்யானந்தாவோட போர்னோ வீடியோ தான் அது, கிட்டத்தட்ட அதை போட்டு பழக்கப்படுத்தின ஆட்கள் நீங்க. அப்ப உங்களுக்கு எதுக்கு அந்த பத்திரிகையாளர்களை டிஃபேம் பண்றீங்க? அப்படிதான். எஸ், இது டிஃபேம் இல்ல சார். உங்களுக்கு ஆதரவான செய்தி வரும்போது பத்திரிகையாளர் இன்னைக்கு வந்து மஞ்சள் பத்திரிகை என்ன முகத்தை மூடிவிட்டு போனார், இப்படியா போனார் அப்படியா போனார்னு சொல்லிட்டு ஒரு நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு நீங்க யார்கிட்ட எவ்வளவு தூரம் வாங்கினீங்க அதை சொல்ல முடியுமா? அந்த பர்டிகுலர் போட்ட இதை வேற நீங்க பத்திரிகை தர்மம், இதுதான் ஊடகவியல் இப்படின்லாம் வெக்கலாம் எதிராக ஒரு செய்தி வந்துருச்சு, உடனே வந்து நீங்க பத்திரிகை செட் பண்றாங்க, காசு வாங்கிட்டாங்க, உங்களுக்கு ஆதரவு வந்து இந்த மாதிரி வார்த்தை வந்திருக்கும். இல்ல இதுல நீங்க இதுல இதுல என்ன நீங்க பெருசா வந்து நியூஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. வாட் தி ஹெல் யூ ஹேவ் டன்? 5-6 வாட்டி அவர் வந்து ஃபாரின் விசிட் போயிட்டார். கொண்டு வந்த ஒட்டுமொத்த நிதி எவ்வளவு, முதலீடுகள் எவ்வளவு, எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்காங்க? 10 லட்சம் கோடி சொன்னாங்க, 32 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்குன்னு சொல்றாங்க. ஓ, அவங்க எது சொன்னாலும் பாருங்க 10 லட்சம் கோடின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க எதையாவது ஒண்ணு திமுக வாழ்கன்னு பேசினா மட்டும்தான் நம்ம வாழ முடியுங்கிறதுல எல்லா பத்திரிகையாளர்களும் பேச மாட்டாங்க. திமுக வாழ்கன்னு உங்க பத்திரிகையாளர் அஜெண்டா இல்ல, நீங்க வாழ்கன்னு பேசுறது இல்ல, பண்றது இல்ல. ஒரு ஊடகம் மறைச்சா இன்னொரு ஊடகம் போட்டுரும், உண்மை வெளியே வந்து இதை நீங்க ரொம்ப இல்ல நீங்க இந்த ஃபேரி டெய்ல் மாதிரி நீங்க பண்றதெல்லாம் சார். நீங்க எதுக்கு உங்களை வந்து முதல்வராக வரை நேரடியாக சந்தித்த ஒரு 20 யூடியூப் சேனலுக்கு மட்டும் திரும்ப திரும்ப செய்தி ஊடகத்துறையிலிருந்து எதற்கு விளம்பரம் கொடுக்கிறீர்கள்? எதுக்கு சார் கொடுக்குறீங்க? அதிமுகவை அவதூறாக பேசு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக ஐடி விங் நிர்வாகி நாச்சியார் சவுந்தி அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசிருக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நேற்று ஒரே ஒரு சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. டெல்லியில் போயிட்டு சந்திக்கிறாரு அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சந்திச்சுட்டு வரும்போது முகத்தை மூடிட்டு வந்தார். இனிமேல் அவர் வந்து எடப்பாடியாரில் முகமூடியாருன்னு சொல்லி தினகரன் ஒரு பக்கம் பேசினார். பத்திரிகையாளர்கள் சிலரும் வந்து இல்லை அவர் முகத்தை மூடிட்டு தான் வந்தாருன்னு சொல்கிற மாதிரிலாம் உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. கூட்டணி கட்சி தானே ஏன் முகத்தை மூடிட்டு வரணுன்ற மாதிரி ஒரு கேள்வி பொதுவில் வைக்கப்படுது இல்லை, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் ஒரு இந்த டைப் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் நம்புறீங்களா? இது வந்து என்ன வகையான ரிப்போர்ட்டிங்? 2019 வந்து இன்னைக்கு தமிழக ஊடகங்களோட செய்தி ஆசிரியர்களாக இருப்பவர்கள் 2019 எல்லாரும் அந்த செய்தி ஆசிரியருக்கு முன்னாடி ரேஞ்சில் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் 2019 அன்னைக்கு வானதி மேடமும் கேடி ராகவனும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. டெல்லியில் போய் பிரதமரை சந்திச்சாங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து இப்படி எங்களுடைய பொதுச் செயலாளர் போனார், ரிப்போர்ட் அதை வந்து சொல்லலை, மறைச்சிட்டு போனார், அப்படி போனார், இப்படி பண்ணார்னு இந்த கதை கட்டுறாங்கல்ல, இந்த கதை கட்டுகின்ற இந்த வசனகர்த்தாக்கள் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்களா, ஜேர்னலிஸ்ட்டுங்கிற பேரில் இருக்கிற வசனகர்த்தாக்கள், இந்த வசனகர்த்தாக்கள் தான் 2019 பிரதமரை சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு ஒரு ஜேர்னலிஸ்டோட வேலை என்னது, ஒரு ரிப்போர்ட்டரோட வேலை என்னது? நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டிங் வந்து சொல்லணும் இல்லையா? இது நடந்தது போனது வந்தேன். இன்ன வரைக்கும் 2019 பிரதமரை சந்தித்த குணசேகரனாக இருக்கட்டும், அவரோட போய் நான் கார்த்திகை செல்வன் எல்லாம் இன்றைக்கி இருக்கிற பிரைம் மீடியா ஆட்கள் எல்லாரும் போனாங்க. இன்ன வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து
பிரதமர்கிட்ட என்ன பேசணுன்றதை இன்ன வரைக்கும் தமிழ் நாட்டு மக்கள்கிட்ட சொல்லவே இல்லை, சரிங்களா? ஆனால் இப்படி அறம் தவறி ஊடக நெறி தவறி ஜேர்னலிஸ்ட்டுங்கிற பேரில் சில பொலிட்டிக்கல் லாபி பண்ணுற இந்த மாதிரியானவர்கள் செய்தி ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் தான் ஊடக அறம் அப்படிங்கிறது 100% மீறப்படுகிறது, சரிங்களா? இப்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றவர், அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பதவி, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றவர், ஒரு பெரிய கட்சியோட ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறவர், மத்திய உள்துறை அமைச்சரை கூட்டணியில் இருக்கிறதுனால சந்திக்கலாம், இல்லை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கூட சந்திக்கலாம். நீங்கள் எதுக்காக சந்திச்சிங்கன்னு கேட்குறது தான் ஒரு ஊடகத்தோட வேலை. ஆனால் நீங்கள் இப்படி போனார், அப்படி போனார், அதுவாக போனார், இதுவாக போனார்னாலாம் வந்து சீப் கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னா, அப்போது இந்த சீப் கண்டென்ட் கொடுக்குற இந்த மாதிரி 3ஆம் தர 4ஆம் தர பத்திரிகையாளர்கள் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா? இந்த இவர் இருக்கார் இல்லையா, நித்யானந்தா ஒரு நடிகையோடு இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தது வீடியோ. அந்த வீடியோவை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்குற மாதிரி ரிப்பீட்டடாகவே போட்டுகிட்டே இருந்துச்சு ஒரு பர்டிகுலர் தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சிக்கிட்ட இருந்து வாங்கி ஒரு பர்டிகுலர் பத்திரிக்கை திரும்ப திரும்ப எழுதிட்டே இருந்துச்சு, சரிங்களா? அப்போ இதுக்கு பேர் வந்து ஜேர்னலிசம் கிடையாது, இது வந்து ஒரு 3ஆம் தர பத்திரிகை, ஒரு மஞ்சள் பத்திரிகை செய்கின்ற வேலை. அதே அன்னைக்கு செய்த அந்த ஊடகம் தான் திரும்ப திரும்ப இம்மாதிரியான பொய் செய்திகளை இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையும் பண்ணிகிட்ருக்குது. அப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் பத்திரிகை கிடையாது, நீங்கள் நடத்துவது பேர் ஊடகம் கிடையாது. நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் லாபியும் பண்ணலை, நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு மஞ்சள் பத்திரிகை தனம். இதில் நீங்கள் அவர் போனாரா இல்லையா, அவரே எனக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இல்லையா, கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணல. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போயிருக்காரு, வந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து சொல்ல போகிறாரு இல்லையா? சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மஞ்சள் பத்திரிகை தனமான விஷயங்களை செய்கின்ற பார்க்காத ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாலோ இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. ஒரு பத்திரிகையாளரோட சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய கேமராமேனும் பார்த்துருக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் இல்லை நாங்கள் அப்படி போலன்னு கடந்து போயிருக்காங்கல்ல, இது இவ்வளோ கடுமை விமர்சனம் பண்ணணுமா என்ன? ஏன்னா அவருக்கு வந்து கொலை மிரட்டல் விடக்கூடிய அளவுக்குலாம் சமூக இதில் பேசிட்டு இருக்காங்க. கொலை மிரட்டல் சார், இங்கே பாருங்க, சும்மா நீங்கள் பத்திரிகை சார் இன்னைக்கு நான் பேசுகிறேன் குற்றச்சாட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஆரம்பத்தில் நான் பாராட்டி பேசினாலே நீங்கள் என்னை வந்து எதிராக பேசிட்டு இருக்காங்க, நான் இருந்தால் தானே சொன்னேன் அப்படின்றாங்க அவர். சார் அது வந்து நீங்கள் அந்த வீடியோவை நல்லாவே ப்ளே பண்ணுங்கள், பண்ணியும் வந்துட்டு அது வந்து 100% அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு அந்த டிஸ்டன்ஸில் அவ்வளோ பெரிய லாங் ஷாட்லாம் வந்து இன்னார் தான் அப்படின்னு சொல்லி அது காருக்குள்ளே வெளியே நீங்கள் இப்படி ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் கிராஸ் பண்ணி போகிறோம், அப்படி மின்னல் மாதிரி வந்துட்டு போகிறாருன்னா அதை கூட நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். ஒரு காரில் கடந்து போகிறவங்கள அப்படி எக்ஸாக்டாக அப்படி 100% கிளாரிட்டியோட நீங்கள் பண்ணவே முடியாது டெக்னிக்கலி, சரிங்களா? அப்போ அது வந்து ஷூரிட்டியே இல்லாத ஒரு இது, அது யாருன்றதுக்கு யாராலையுமே இப்படியாகவும் இருக்கலாம் அப்படின்றது தான், சரியா? அப்போது இந்த நியூஸை வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் 100% இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் எதன் அடிப்படையில் பத்திரிகையில் வந்து என்னது ஒரு ஃபோட்டோகிராஃபோ இல்லை ஒரு வீடியோவோ தெளிவாக இல்லாத போது அதை எதுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தான் இந்த தொழிலை பார்த்தவங்கலாம் யாருன்னு பார்த்தா ஏற்கனவே நீங்கள் நித்யானந்தாவோட போர்னோ வீடியோ தான் அது கிட்டத்தட்ட அதை போட்டு பழக்கப்படுத்தின ஆட்கள் நீங்கள். அப்போ உங்களுக்கு எதுக்கு அந்த பத்திரிகையாளர்களை டிஃபேம் பண்றீங்க? அப்படிதான். எஸ், இது டிஃபேம் இல்லை சார், உங்களுக்கு ஆதரவான செய்தி வரும்போது பத்திரிகையாளர் இன்னைக்கு வந்து மஞ்சள் பத்திரிகை என்ன இன்கேஸ் டிஎம்கேல நீங்கள் வந்து ஸ்டாலின் சாரை இந்த மாதிரி பண்ண வேண்டாம். டிஎம்கேல அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அப்படி நாரத்தனமாக பேசிட்டு இருப்பார்ல, அந்த நபரை கூட நீங்கள் இப்படி ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் உங்கள் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தொலைக்காட்சியை அந்த ஒட்டுமொத்த அலுவலகத்தையும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டுருப்பாங்க, தினகரன் ஆஃபீஸை கொளுத்துன மாதிரி. உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அதிமுகங்கிற இயக்கம் எப்போதும் ஒரு மிதவாதத்தை நம்புகின்ற ஒரு கட்சி, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ என்ன அந்த செய்தியை வந்து நீங்கள் எடுத்தீங்க இல்லையா, எடுத்துட்டு நீங்கள் நான் கேட்டேன், நான் இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட், நானே ட்விட்டர் பேஜில் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஏன் தான் போடுறீங்க? வாட்ஸ் யுவர் மோட்டிவ்? போடக்கூடாதா? ஏன் போடுறீங்க? வாட்ஸ் யுவர் மோட்டிவ் சார்? நீங்கள் என்ன மக்களுக்கு என்ன செய்தி சொல்கிறீங்க? என்ன செய்தி சொல்கிறீங்க? அதன் மூலம் இப்போ என்ன கூட்டணி கட்சி தலைவர் உங்கள் கூட்டணியில் இருக்கிறார், அவரை பார்த்துட்டு ஏன் முகத்தை மூடிட்டு போகணுங்கிறதான் கேள்வி. நான் முகத்தை மூடலாம் முடிஞ்சு போச்சு. முகத்தை இல்லை நீங்கள் முகத்தை போட்டுன்னா முகத்தை மூடிவிட்டு போனார், இப்படியா போனார், அப்படியா போனார்னு சொல்லிட்டு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்கிட்ட எவ்வளோ தூரம் வாங்கினீங்க அதை சொல்ல முடியுமா? அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டர் ஒரு செய்தியை போட்டதுக்கு, அதாவது முகத்தை மூடினாருன்னு சொன்னதுக்கு இங்கே வந்து பேமெண்ட் பண்ணுறாங்களா சார்? டிஎம்கே ஐடிவிங்கில் என்ன போயிட்டு இருக்குது, எங்கேயோ நார்த் இந்தியாவில் உட்காந்துருக்காரு ஒரு இன்ஃப்ளூயன்சர், ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர், அவனுக்கு ஒரு 5000க்கு மேலே ஃபாலோவர் இருக்கான். அவன்கிட்ட போய் தம்பி எங்களுடைய முதல்வர் ஃபாரின் போனார், அதை பற்றி நீ பாசிட்டிவாக ப்ரொமோட் பண்ணி கொடு, உனக்கு 15,000 ரூபாய் நான் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே ஒவ்வொரு கண்டென்ட்டையும் ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன ஆகிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறது, பெண் நிறுவனம் நேரேட்டிவை உற்பத்தி பண்ணி கொடுக்கின்ற இடம், அந்த உற்பத்தி பண்ணி கொடுக்குற நேரேட்டிவை விற்று கொடுக்கறது தான் இன்றைக்கி நான் ஏற்கனவே ப்ரொனவுன்ஸ் பண்ணினேன் எல்லா
ஊடகவியலாளர்களோட வேலையாக இருக்குது. இதை வேற நீங்கள் பத்திரிகை தர்மம், இதுதான் ஊடகவியல் இப்படின்லாம் வெக்கலாம் உங்களுக்கு ஒரு எதிராக ஒரு செய்தி வந்துருச்சு, உடனே வந்து நீங்க பத்திரிகை செட் பண்றாங்க, காசு வாங்கிட்டாங்க, உங்களுக்கு ஆதரவு வந்து இந்த மாதிரி வார்த்தை வந்திருக்காங்க. இல்ல இதுல நீங்க இதுல என்ன திமுக எழுந்து பேசிருந்தா லிசன் மீ ஃபர்ஸ்ட். இதுல என்ன நீங்க பெருசா நியூஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க? வாட் தி ஹெல் யூ ஹேவ் டன்? நீங்க சொல்றீங்களா நியூஸ் வாட் தி ஹெல் யூ கைஸ் ஒரு நியூஸ் இல்லங்கற பட்சத்துல அதே நீங்க இவ்வளவு பொறுப்படுத்துறீங்கன்னு கேக்குறேன். இத இவ்வளவு பெருசா ஏன் பேசணும்னு நான் கேக்குறேன். ஏன்னா வந்து இது இப்ப நீங்க வந்து அவர் மேல நாங்க நோட்டீஸ் கொடுத்திருக்கோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்களா? ஏன் கொடுத்துருக்கோம்? இது என்னன்னா உங்கள் எல்லாத்துக்கும், இந்த ஊடகவியலாளர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த 4 வருடமல்ல அவர் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் வந்து இன்ன வரைக்கும் அவரை டிஃபேம் பண்ணுறது மட்டுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அவரை டிஃபேம் பண்ணணுங்கிறது தான் எல்லா ஊடகங்களுக்குமே அஜெண்டா. ஃபார்ச்சுனேட்லி ஐத்தமிழ் அந்த அஜெண்டாக்குள்ளே நீங்கள் போய் சிக்கலை. தட்ஸ் ஆல். இப்படி டிஃபேம் பண்ணு, இந்த மாதிரி டிஃபேம் பண்ணுறியா, உனக்கு இவ்வளோ பேமெண்ட், இதெல்லாமே நடக்குது. நான் எந்த அவதூறையும் சொல்லலை. இதனால வந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்க பத்திரிகையாளர்கள் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என் மேலே கேஸ் போடுறதுனாலும் போடுங்க. ஐ வில் ப்ரூவ் இட். பர்டிகுலராக இவங்களை டிஃபேம் பண்ணணும்னு நீங்கள் 7 மணி ஆனால் இது வரைக்கும் இந்த 4 வருஷத்தில் திமுக ஒரு ஆளுங்கட்சி அது பண்ணுகின்ற குற்றங்களை சொல்லியிருக்கீங்களா? ஆட்சியில் நடக்கும் தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறீர்களா? அதற்காக என்னைக்காவது விவாதம் பண்ணியிருக்கீங்களா? பண்ண மாட்டீங்க. என்ன நடந்தாலும் அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனை. ஏண்டா வருஷம் 365 நாளும் தமிழ்நாட்டுக்கு தான் பிரச்சனையா? அதிமுகவோட உள்கட்சி பிரச்சனை தான் உங்களுக்கு பிரச்சனையா? அதான் தமிழ்நாட்டோட பிரைம் ப்ராப்ளமாக எனக்கு போயிட்டு இருக்கா? எது அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனை. அவர் கூட சேரப்போறாரு, இவர் இந்த கண்டென்ட் எவ்வளோ நாள் சார் யூஸ் பண்ணுவீங்க? இதனால வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன நல்லதோ கெட்டதோ நடக்க போகுது? அதையே நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்களுடைய வேலையை என்னன்னா, பெண் நிறுவனம் 4 வருஷமா இதுக்காக அரசாங்கத்தோட ஃபண்டும் போகுதா என்னன்றதையும் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதுக்குமே ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் போடணும். வருஷம் ஃபுல்லும் அதிமுகன்னு ஃபோக்கஸ் பண்ணு, அதற்கான கூலி உனக்கு கொடுக்கப்படும். நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கூட ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி விஷயத்தை நம்ம விவாதிக்க வேண்டியதை பற்றி விவாதிக்காமல் அதிமுகங்கிறதா யாரோட கார்டு எடுத்து பாருங்கள், இன்றைக்கி அதிமுகவோட வச்சு தான் ஒரு ஓட்டுவீங்க. அப்படிங்கும்போது ஊடகம் தன்னுடைய பிழைப்புக்காக, தன்னோட டிஆர்பிக்காக, தன்னோட வியூஸ்க்காக அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனை, அதிமுக இங்கே கூட்டணி, அதிமுகவில் அவன் வருவாங்களா இவங்க வருவாங்களா, இதையே சார் 4.5 வருஷமாக ஓட்டுறீங்க. ஸ்டாலின் ஐயாவை பற்றி நீங்கள் பர்சனலாலாம் ஒன்றும் போக வேண்டாம். இதே பத்திரிகைகளுக்கு ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருந்தால் இத்தனை 5-6 வாட்டி அவர் வந்து ஃபாரின் விசிட் போயிட்டார். கொண்டு வந்த ஒட்டுமொத்த நிதி எவ்வளவு, முதலீடுகள் எவ்வளவு, எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்காங்க? 10 லட்சம் கோடின்னு சொன்னாங்க, 32 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க எது சொன்னாலும் பாருங்க 10 லட்சம் கோடின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் எதையாவது ஒன்று இது வரைக்கும் அந்த அரசாங்கத்தை நோக்கி இப்போ இந்த வாட்டி போனாங்க ஏதோ ஒரு 7000 கோடி 5000 கோடியிலேருந்து 7000 கோடிக்கு ஏதோ கொண்டு வந்தான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 10 லட்சம் கோடி. ஃபஸ்ட்டு டைம் போனாங்க பார்த்தீங்களா துபாய், அப்போ 5000 கோடி சொன்னாங்க. 5000 கோடி 7000 கோடி 12. அப்புறம் இப்போ வந்து இந்த ஹொசூரில் ஒரு இது நடத்தினாங்க மீட்டிங், இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு, அப்போ ஒரு 24,000 கோடி. இவ்வளோ தான் வந்திருக்குது. சரிங்களா? ஆனால் 10 லட்சம் கோடி நாங்கள் சொன்னாங்கன்னா எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் கண்ணை மூடிட்டு 10 லட்சம் கோடி எவ்வளோ வேலை வாய்ப்பை உருவாக்குனாங்க தெரியாது. ஒரு கம்பெனி வந்து இப்போ ரீசெண்டாக MOU சைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க தெரியுமா? வெறும் 50. எத்தனை வேலை வாய்ப்பு? வெறும் 50. இந்த 50 வேலை வாய்ப்பு இந்த அண்ணா நகரில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருப்பார்ல ஒரு அண்ணாச்சி, ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், 10,000 கூட 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருப்பார் பார்த்தீங்களா? அந்த அண்ணாச்சி 50 பேருக்கு இல்லை 100 பேருக்கு வேலை கொடுத்துருப்பார். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு வெறும் ஒரு 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சிருக்காரு ஒரு அண்ணாச்சி, 50 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு சார். ஐத்தமிழ் தரப்புல இருந்தும் வெள்ளை அறிக்கையாக நான் கேட்டு வீடியோ கூட போட்டிருக்கோம். அரசு தரப்புல சொல்லுங்க சொல்கிறாங்க, அது மரபு இல்லைங்கிறவங்க முதல்வர் கடந்து போகிறார். அதை தாண்டி நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் சொல்கிறது அதுதான் நம்ம எடுத்துக்க முடியும். டாக்குமெண்டேஷன் அதுதானே, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதானே டாக்குமெண்டேஷன். இல்லை, நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்திங்க, முதல்வர் கடந்து போகிறார். என்னது? முதல்வர் கடந்து போகிறார். எந்த கேள்வியை கேட்டாலும் திமுக அரசாங்கம் இந்த மாதிரி முக்கியமான கேள்விக்கெல்லாம் கடந்து போகுது. ஐயா, உங்களுடைய ஆட்சியில் பட்டியலின மக்கள் மீதான வன்முறை தென் தமிழகத்தில் அதிகரிச்சிருக்காமே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாலும் அவர் கடந்து போவார். ஐயா, உங்கள் ஆட்சியில் பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரிச்சிருக்காமே கடந்து போயிடுவார். ஐயா, உங்கள் ஆட்சியில் 270 அரசு பள்ளிகள் மூடப்பட்டு விட்டுருச்சாமே கடந்து போயிடுவார். இது எல்லாம் தான் ஒரு சாமானிய மக்களை டைரக்டாக நேரடியாக பாதிக்கக்கூடிய பிரச்சனை. அரசு பள்ளி 270 பள்ளியை மூடியிருக்காங்க சார். எந்த மீடியாவாவது அன்பில் மகேஷ் கிட்ட போய் 270 பள்ளியை மூடி வச்சுருக்கீங்களே, இதுக்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்க சார் கேட்குறதுக்கு தைரியம் இருக்கா? கேட்க மாட்டோம். ரிப்போர்ட்டிங்ன்றது, ஜேர்னலிசம்ன்றது, இதழியல் என்பது மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்த கேள்விகளை எழுப்புவது.
ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எதிர்க்கட்சி தலைவர் முகத்தை மூடி போகணாரா, அது கர்ச்சீப்பா வேறு எதுவும் துணியா? அப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மஞ்சள் பத்திரிக்கைக்கு என்ன வித்தியாசம்? அதெல்லாம் அவங்க வேறு ஏதாவது பாலியல் கண்டென்ட் எழுதிருக்காங்கன்னா, நீங்கள் இப்படி கேவலமான கண்டென்ட் எழுதுறீங்கன்னா அது ஒரு மஞ்சள் பத்திரிக்கைங்கிற மாதிரி, இது ஒரு காரி துப்புற பத்திரிக்கை, எவ்வளோதான். இதுக்கு நீங்கள் ஒரு பத்திரிகை தர்மம்னு வச்சுக்கிறீங்க. இதை சொன்னால் உங்களுக்கு வேற கோவம் வேற வருமா? தொடச்சேன்னு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எண்டு கார்டு முடிச்சிட்டாரு. முகத்தை மூடிட்டு போனாரு, இல்லை முகத்தை மூடல, வேர்வை தொடச்சேன், இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இல்லை அவர் மேலே நீங்கள் வந்து வழக்கு போடுறதா இருக்கட்டும், அவருக்கு எதிராக நீங்கள் ட்விட்டரில் நீங்கள் பேசுறது, இதெல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறை? இப்போ மஞ்சள் பத்திரிகைன்னு சொன்னால் இப்போ இது என்ன மாதிரியான அணுகுமுறை? மிரட்டல். ஏன்னா அதாவது மிரட்டல் வருவீங்களோ? பீயிங் எ விமன், நான் ஒரு பெண்ணாக இருப்பதாலும் ஏற்கனவே பத்திரிகை துறையில் இருப்பதனாலும் இவ்வளோ சாஃப்டாக பேச வேண்டியிருக்கு, சாஃப்டாக டீல் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? இதே மாதிரி ஒரு சமாச்சாரம் அதிமுக இல்லாமல் வேறு எந்த கட்சியில் இது நடந்திருந்தாலும் அவர்கள் இந்த 2 நாளாக மீடியாவை ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னா, நீங்கள் வந்து ஒருத்தங்க ஒரு இயக்கம் எல்லா விஷயத்தையும் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதுனாலேயே அந்த இயக்கம் குறித்தும் அந்த இயக்கத்தில் இருக்கின்ற தலைவர்கள் குறித்தும் 24 ஹவர்ஸும் நீங்கள் வந்து நாராசமான விஷயங்களையே பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் மீது வழக்கு தொடுப்பதில் என்ன தவறு? வழக்கு தொடுப்பதில் என்ன சார்? நீங்கள் அந்த வீடியோவை எத்தனை தடவை டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு தொலைக்காட்சியும். அவர் சோர்ஸ் கொடுத்துட்டாரு, எல்லா தொலைக்காட்சிக்கும் அவர் சோர்ஸை கொடுத்தோன்னே வீடியோ ஒருத்தருது இல்லையா, அந்த பர்டிகுலர் பத்திரிகையாளரோட. ஆனால் அவர் எல்லா இடத்துக்கும் சோர்ஸை கொடுத்துட்டார். இங்கே இருக்கிற எல்லா பிரைம் மீடியாவும் நீங்கள் வாங்கிட்டீங்க, சரியா? அது வாங்கினதுக்கு பே பண்ணிங்களோ இல்லையோ, ஆனால் அது ஒவ்வொரு தொலைக்காட்சியும் எத்தனை தடவை போட்டு தேய்ச்சிங்க. அதில் அத்தனை தடவை போட்டு தேய்க்கிற அளவுக்கு அந்த வீடியோவில் என்ன பெருசாக இருக்குது செய்தி? மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தின்னு என்ன இருக்குது? நான் ஆரம்பத்தில் அந்த கேள்வி தான் கேட்டேன். உங்கள் கூட்டணி கட்சி தலைவரை பார்த்துட்டு வரும்போது ஏன் முகத்தை மூடிட்டு வந்தீங்கன்ற கேள்வி தான் அவங்களும் கேட்குறாங்க. பொதுவெளியில் இருக்கக்கூடிய கேள்வியும் அதுதான். அதுக்கு நாங்கள் பார்க்கலன்னா முடிஞ்சு போச்சு இல்லை? சரி, இல்லை கடந்து போகாமல் ஏன் இதையே போட்டு ரொம்ப ரஃபாக இழுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் நான். இல்லை, நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கெல்லாம் வந்து இந்த சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணக்கூடாது சார். இன்றைக்கி உண்மைக்குமே சொல்கிறேன், இந்த பத்திரிகைகள் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்த பிறகு இங்கே இருக்கின்ற எல்லா ஊடகவியலாளர்களும் எல்லாருமே திமுக ஊடகவியலாளர்கள் கிடையாது. எல்லாருமே திமுகவை சப்போர்ட் பண்ணுற ஊடகவியலாளர்களும் கிடையாது. இங்கே திமுக அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டாங்க, அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது. ஏன்னா திமுகன்னு பேசினா மட்டும்தான் இங்கே சர்வை பண்ண முடியும். திமுகன்னு பேசினா மட்டும்தான், திமுக வாழ்கன்னு பேசினா மட்டும்தான் நம்ம வாழ முடியுங்கிறதுல எல்லா பத்திரிகையாளர்களும் பேச மாட்டாங்க. இல்லை, நீங்கள் வாழ்கன்னு பேசுறது இல்லை, பண்றது ஒரு ஊடகம் மறைச்சா இன்னொரு ஊடகம் போட்டுரும், உண்மை வெளியே வந்து இதை நீங்க ரொம்ப இல்லை நீங்கள் இந்த ஃபேரிடேல் மாதிரி நீங்க பண்றதெல்லாம் சார். சரி சார், நீங்கள் உங்கள் மனசாட்சி மீது கை வைத்து 2 நிமிஷம் யோசித்துட்டு இந்தந்த விஷயங்களில் அரசு செய்த தவறுகளை நாங்கள் மிக நேர்மையாக சுட்டி காட்டியிருக்கிறோம், இந்தந்த விஷயத்தில் நாங்கள் பண்ணினோம், நாங்கள் மீடியா சொல்லி தான் இந்த விஷயமே வெளி உலகத்துக்கு இவ்வளோ பெருசாக ஃப்ளாஷ் ஆச்சு. அதன் பிறகுதான் அரசாங்கம் இந்த விஷயத்தில் தலையிட்டது, தீர்வு கண்டது. ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லுங்கள் சார். என்ன பண்ணுவீங்கன்னா, ஊடகம் வெள்ளம் வரும்ல, இப்போ டிசம்பரில் வரப்போகுது இல்லையா, இப்போயே பாதி சென்னை ரோடு இதாக தான் இருக்குது, இதில் வேறு நிறைய ரோட்டை போடுறோன்னு சொல்லி சுரண்டி வேறு வச்சுருக்காங்க. அப்போ வெள்ளம் நிற்கும் போது போகிறீங்க, அதை ரிப்போர்ட்டிங் கொடுப்பீங்க சார் சின்சியராக, இல்லைன்னு சொல்லலை. அதை தவிர்த்து நாங்கள் இந்த செய்தியை ஃப்ளாஷ் பண்ணி தான் ஊடகத்தில் இந்த விஷயத்தை பேசி தான் அரசாங்கம் அதை மறுபரிசீலனை செய்தது. ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா உங்களால்? எல்லா சேட்டலைட் மீடியா இல்லை, நான் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறப்போ பத்திரிகையாளராக இருக்கும்போதும் நீங்கள் பத்திரிகையாளராக இருக்கும்போதும் அழுத்தம் கொடுப்பாங்க, எந்த அரசாங்கம் அழுத்தம் கொடுப்பாங்க. எல்லா செய்தியும் வெளியிட்ட முடியுமா? முடியாது. எங்களை போன்ற டிஜிட்டல் ஊடகங்கள் அந்த மாதிரி கட்டுப்பாடு கிடையாது, நாங்கள் வெளியிட்டுருவோம், எங்களுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. சேட்டலைட் மீடியாஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும், நிலவரம் என்னன்னு தெரியும். அப்படி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த பிறகு இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா அது என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறத சொல்லுங்கள் சார். நீங்களே தான் உங்கள் வார்த்தையில் சொல்கிறீங்க, அழுத்தம் வரும். அதிமுகவாக இருந்தாலும் அழுத்தம் வரும், அழுத்தம் வரும்னு சொல்கிறீங்களா? எப்போ நீங்கள் செய்திகளை வெளிக்கொண்டு வந்து அந்த செய்தியை அரசாங்கத்துக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா வரும், சரியா? நம்ம தான் செய்தியை அரசுக்கு எதிராக எந்த செய்தியுமே வெளியிடுறது இல்லையே, அப்புறம் என்ன உங்களுக்கு அழுத்தம் வரப்போகுது? அப்படியான அரசுக்கு எதிராக எந்த செய்தியும் நாங்கள் வெளியிட மாட்டோம் தானே எல்லா பத்திரிகையாளர்களும் நீங்கள் வந்து சத்தியம் பண்ணியிருக்கீங்க, அதானே பண்ணியிருக்கீங்க. இப்போ டிஜிட்டல் மீடியாவில் சில ஒரு 50-60 தொலைக்காட்சி அவங்களுக்கு தான் நேரடியாக இது வரும், செய்தி மக்கள் தொடர்பு துறையிலேருந்து யூடியூப்புக்கு. இதுதான் ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சியில் தான் செய்தி மக்கள் தொடர்பு. இது அரசாங்கத்தோட துறையிலிருந்து நீங்கள் யூடியூப் சேனல்ஸ் வந்து இப்போ கர்நாடகாவில் நேற்று ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னது, ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒரு இது தொலைக்காட்சியை ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி யூடியூப்பையும் ரெஜிஸ்டர் பண்ணணும்.
அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணின பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு விளம்பரத்தை கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் எதுக்கு உங்களை வந்து முதல்வர் அவரை நேரடியாக சந்தித்த ஒரு 20 யூடியூப் சேனலுக்கு மட்டும் திரும்ப திரும்ப செய்தி ஊடகத்துறையிலிருந்து எதற்கு விளம்பரம் கொடுக்குறீர்கள்? எதுக்கு சார் கொடுக்குறீங்க? அதிமுகவை அவதூறாக பேசு. எதுக்கு? அதிமுகவை அவதூறாக பேசு. இப்போ ரெண்டாவதாக புதுசாக அதில் விஜய் சேர்த்து விட்ருக்காங்க. அவ்வளோதான். அப்போ ஒரு எதிர்க்கட்சியை வந்து அவதூறாக பேசுகிறதுக்கு செய்தி மக்கள் தொடர்பு துறையிலிருந்து உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படுகிறது. எதன் வாயிலாக? விளம்பரங்களின் வாயிலாக. இதில் நீங்கள் நாங்கள்லாம் பாருங்கள் எப்படி ஸ்ட்ரிக்டாக ஊடக தர்மத்தை ஃபாலோ பண்ணுறேன்னு என்கிட்ட கதை வேறு சொல்கிறீங்க. இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி யாரும் பேசலை. அந்த மாதிரி யாரும் வந்து ஊடகம் வந்து விளம்பரம் கொடுங்க. நான் சொல்கிறது நான் சொல்லிட்டேன். ஐத்தமிழ் நீங்கள் போய் உங்களுக்கு வந்து அரசாங்கம் வாழ்க்கைன்னு சொல்லி அந்த ஜோதியில் போய் கலக்க தெரியலன்னா நாம் ஒன்றும் பண்ண முடியும். உழைக்க தெரியலன்றீங்களா? சரி, ரைட்டு. நீங்கள் உங்கள் வகையோட குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஊடகத்தை திமுக வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி கட்டுப்படுத்துகிறது. கட்டுப்படுத்தின கூட வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு நீங்கள் சொல்கிறது போல் நெரேட்டிவ் இது ஒரு நெரேட்டிவாக கூட இருக்கலாம்ல. ஊடகம் எல்லாம் அவங்களுக்கு சார்பாக போடுறாங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி நாங்கள் எடுத்துக்க முடியாதா? அதனால தான் நான் சொன்னேன், எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொன்னேன் சார். இது வரைக்கும் பிரைம் தொலைக்காட்சிகளில், பெரிய ஊடகங்களில், பெரிய தொலைக்காட்சிகளில் இந்த 6-7 மணிலேருந்து சீரியல் மாதிரி இவங்க ஒரு பக்கம் விவாதங்களை பண்ணுறாங்கல்ல. விவாதங்கள் நடத்தப்பட்டதில் எத்தனை வந்து ஆளும் கட்சியின் குறைபாடுகளை பேசியிருக்குன்னு நீங்கள் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. நீங்களே பல ஊடகங்களில் வந்து திமுகக்கு எதிராக பேசதானங்க செஞ்சீங்க. உங்களுக்கு தெரியாத மாதிரி கேட்குறீங்களே. இது திமுகவுக்கு எதிராக பேசினேன் என்பதை விட நீங்கள்லாம் செய்ய வேண்டிய, பத்திரிகையாளர்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை அந்த இடத்துல நான் ஒரு 10 நிமிஷம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு 24 ஹவர்ஸும் அதுதானே சார் வேலை. ஒரு அரசோட நல்ல விஷயங்களையும் சொல்லணும், கெட்ட விஷயங்களையும் சொல்லணும். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? செந்தில் பாலாஜி முப்பெரும் விழாவை கூட்டினார், அதில் 30 லட்சம் மக்களை இறக்கினார் அப்படின்னு அதை ட்ரோன் கேமரா போட்டு 4 டைரக்ஷன்லேயும் அந்த ட்ரோனை பறக்க விட்டு இல்லாத செய்தியை அங்கே கூடினதே வந்து 3 லட்சம் பேராக இருப்பான். நீங்கள் கூவுறது எவ்வளவு? 30 லட்சம் பேர் கூடினான்னு புருடா விடுறது. இதை நீங்கள் ஜேர்னலிசம்னு வேற திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்களே சார். அதிமுக மாநாட்டில் ட்ரோன் பறக்கும்போது அந்த கேள்வி வரலையே சார். நீங்கள் அதிமுக மாநாடு நடக்கும்போது என்ன பண்ணுதுங்க? இந்த அரசாங்கத்தோட அஜெண்டாவுக்கு வேலை பார்க்குறதுல அரசாங்கத்தோட அஜெண்டான்னு கூட சொல்ல முடியாது. நம்மளுடைய நிழல் முதல்வர் சபரீசன் அவர்களுடைய அஜெண்டாவுக்கு ஒர்க் பண்ணுற சேனல்லாம் என்ன பண்ணணும்? அதிமுகவில் ஒரு அத்தனை லட்சம் பேர் கூடின இடத்துல சாப்பாடு மீதமாயிடுச்சு. அந்த சாப்பாட்டை ஒரு இடத்துல போய் கொட்டுறாங்க. இத்தனை லட்சம் பேர் கூடினான்றது செய்தி கிடையாது. அதிமுகவில் தொண்டர்கள் இத்தனை பேர் கூடினார்கள், அது செய்தி கிடையாது. அங்கே ஒரு அண்டா சோறை கொட்டிட்டாங்க. இதுதான் 3 நாள் பேசி வரும். அதுக்கு 2 டிபேட்டு வேறு. அதுதான் சொல்கிறோம், உங்களுடைய ஊடக தரம் இது எல்லாமே ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் பெண் நிறுவனம் சொல்கின்றதையும் பெண் நிறுவனம் கொடுக்கின்ற அஜெண்டாவையும் செயல்படுத்துகிறவர்கள் தான் இன்னைய மீடியாவில் ஊடகவியலாளர்களாகவே இருக்க முடியும். இந்த அமர்வை நான் நிறைவு செய்கிறேன். ரொம்ப நன்றி.